இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் ஈரல் வச்சு பெப்பர் தூக்கலா போட்டு ஈரல் மசாலா பண்ணலான்னு ஈரல் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்பவுமே ஈரலை வெட்டாம தான் வாங்குவேன். ஈரலுக்கு மேல தின் லேயர் இந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு தண்ணியில ஒரு வாட்டி அலசிட்டு சிசர் வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுருவேன். இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணும்போது ஈரலுக்குள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி கவுச்சி அடிக்காம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஈரல் வாங்கும் போது கட் பண்ணாம வாங்குங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஈரல் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கழுவணும்னா தண்ணிலேயே சத்து ஃபுல்லா போயிடும்னு சொல்லுவாங்க. ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். உங்களுக்கு ஈரல் பிடிக்கலனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாச்சும் சாப்பிட்டுருங்க. பேன்ல 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல தாராளமா நல்லெண்ணெய் விட்டு 2 தொட்டு பட்டை, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஈரலுக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் வதக்கிட்டு ஈரலை சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இதெல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தான் மசாலா சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஈரல் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல மூடி வச்சுட்டேன். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகு சீரகத்தெல்லாம் பொடி பண்ணி ஈரல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அப்போ இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில தூவி எடுத்தா ஈரல் மசாலா தயார். சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.